தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 நம்பர் 70 செஞ்சி சட்டமன்ற தொகுதியில் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் சட்டமன்ற வேட்பாளராக இன்று பதிவு செய்திருக்கிறேன். எங்களுடைய அரசியல் களம் என்பது எளியவர்களுக்குமான அதிகாரம், அனைவருக்குமான உரிமையை கோருகிற பொதுத்தளமாக சட்டமன்றம் என்பது இருக்க வேண்டும். இந்த மண்ணின் பூர்வீக குடிகளுக்கு ஆன அரசியல் நிலைநிறுத்தப்பட வேண்டும். அனைவரையும் மதிக்கின்ற, அனைவருக்குமான கல்வி, அனைவருக்குமான மருத்துவம் என்பது அரசு சார்ந்ததாகவே இருக்க வேண்டும். மண்ணின் மைந்தர்களுக்கான தமிழ்நாடு வேலை தமிழர்களுக்கு என்ற மண்ணின் வளங்களை மீட்டெடுக்கிற வேலைகளை செய்வதற்கான களத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி முன்னெடுக்கிற வேலைகளை தமிழக சட்டமன்றத்தில் முழங்குவதற்காகவும் அதை வழிநடத்துவதற்காகவும் இந்த சட்டமன்ற தேர்தலில் செஞ்சி தொகுதியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் நான் போட்டியிடுகிறேன். நமக்கு சிற்றூர்புறத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, நலிந்தோர்களுக்கு இல்லை நாளும் கிழமையும். நாங்கள் நலிந்தோர்களுக்காக பேசுவர்கள். ஆண்டாண்டு காலமாக ஆண்டான் அடிமை என்கிற திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட சாஸ்திர சம்பிரதாய குப்பங்களை புறந்தள்ளிய உலக நாடுகள் எல்லாம் வல்லரசு நாடுகளாக ஆகியிருக்கிறது. காலகாலமாய் இந்த மண்ணில் பாரம்பரியம் என்கிற பெயரில் ஒரு குறிப்பிட்ட மேற்கத்து வர்க்கங்கள் மட்டுமே அனைத்து மண்ணின் பூர்வ குடிகளை சுரண்டுவதற்கு பயன்படுத்துகிற சம்பிரதாய குப்பைகளை தூக்கி எறிகிற தந்தை பெரியார், காரல் மார்க்ஸ், அம்பேத்கர், நீட்டலும் மலித்தலும் வேண்டாமே உலகம் பழித்ததை ஒழித்துவிடு என்று சொன்ன வள்ளுவனை எங்கள் அரசியல் நெறிகாட்டியாகவும், தமிழரசனையும் புலவர் கெளிய பெருமாளையும் வழிகாட்டியாக எடுத்து வழிநடத்துகிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வேட்பாளர் எங்களுக்கு எல்லா நாட்களும் நல்ல நாட்களே.